ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெமினி சர்க்கஸ் பார்ட் 2 தொடர்கிறது. போன வீடியோவில் நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இப்போ பார்ட் 2 பார்க்குறோம். இதுலேயும் நல்ல ஷோஸ் எல்லாம் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. நல்ல ஷோ எல்லாமே வர இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நல்லாயிருக்கும் பாருங்கள். ஜெமினி சர்க்கஸ்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. ஒவ்வொரு சர்க்கஸ் ஷோவுமே ரொம்ப அருமையாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்து உங்களுக்கு பண்ணலான்னு நினச்சி இப்போ தான் வீடியோ தொகுப்பு எடுத்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க ஷோ எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ரிங் இந்த லேடி பயங்கரமாக பண்ணாங்க. நல்லா ரிங்கு வச்சு சுற்றுற மாதிரி ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் ஷோ இருக்குது. சிங்கிள் சைக்கிள் இருக்குது, அப்புறம் மல்டிபிள் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் வெயிட் தூக்குறது, எவ்வளோ வெயிட்டு தூக்குறது, அந்த ஷோவும் இருந்தது. நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஷோவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக தான் அந்த மேலேருந்து குதிப்பாங்க பார்த்தீங்களா, சர்க்கஸ். அந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வரும். லாஸ்ட்டு சீனில் அந்த கிளைமேக்ஸில் வரும். இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த சீனு லாஸ்ட்டில் வரும். அதே மாதிரி தான் அந்த ஷோ லாஸ்ட்டில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு ஷோவுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்கள ஊக்குவிச்சாங்க. நல்லா எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. ஷோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கிளாப்ஸு பயங்கரமாக இருந்தது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு ஷோஸும் நல்லா அவங்க மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக் போடலை நான். ஸோ அதனால் நான் என்னுடைய ப்ரைவேட் மியூசிக்கை நான் என்னுடைய மியூசிக் போட்டிருக்கேன். அதை வெயிட் தூக்குறாரு. வெயிட் தூக்கும் ஷோ ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இடையில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்கிறாங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இடையில் அந்த தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ், இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க. வெளியில் விற்கிறத விட கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்கிறாங்க. ஸோ அது அப்படி பார்த்தா கொஞ்சம் அவங்க பண்ணுறது கொஞ்சம் நியாயமாக தான் தெரியுது. ஏன்னா அத்தனை ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கரண்ட்டு பில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அவங்க பார்த்து தான் அவங்க ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. நல்லாவே இருக்குது. என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்குது நல்லா ஷோஸ் எல்லாமே. தலைவர் அசால்ட்டாக 2 குண்டை தூக்குவார். 2 குண்டை தூக்கி அப்படியே ஜம்ப் பண்ணுவார். அருமையாக பண்ணியிருந்தார். ஒவ்வொரு ஷோவும் நல்லா அருமையாக அமைஞ்சிருந்தது. உங்கள் சைடில் ஏதாவது ஜெமினி சர்க்கஸ் எதாவது போட்டிருந்தாங்கன்னா போய் பாருங்கள். அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கு. நான் ரொம்ப பழமையான ஒரு ஜெமினி சர்க்கஸ் கம்பெனி. அருமையாக இருக்குது பாருங்கள்.
ஷோ முடிய போகுது, அடுத்த ஷோ வரப்போகுது. சைக்கிள் ஷோ சொன்னாங்களா, மல்டிபிள் சைக்கிள் ஷோ. இந்த ஷோ சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே வந்து லேடிஸ் தான், ஜென்ட்ஸ் யாருமே இல்லை. மோஸ்ட்லி வந்து தமிழ் பொண்ணுங்கள் யாருமே இல்லை நினைக்கிறேன். எல்லாமே அதர் ஸ்டேட் மாதிரி தான் தெரியுது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சைக்கிள் ஷோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே சைக்கிள்லேயே போவாங்க. ஒரே சைக்கிள் மீன் ஒன்றாவே போவாங்க. 5 சைக்கிள் ஒரே இதாக போவோம். இப்போ நல்லா இருந்தது இந்த ஷோவும் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. சர்க்கஸ்னாவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்க்கஸ் பார்க்குறேன். முன்னாடி சர்க்கஸ்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ ஜெமினி சர்க்கஸ்னாங்க. சரி, இது பழமையான கம்பெனி ஆச்சு, எப்படி இருக்கும் என்னன்னு பார்க்கலான்னு போனேன். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ஷோ. கிட்டத்தட்ட 5 பேர் நினைக்கிறேன். 5 பேர் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இந்த சைக்கிள் ஷோ நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. 5 பேர் நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது முடிஞ்ச சிங்கிள் சைக்கிள் ஷோ ஒன்று வரும், அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த சிங்கிள் சைக்கிள் ஷோவும் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. சைக்கிளில் என்னென்ன வித்தெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்கள். ஒரே மாதிரியே எல்லாம் போகிறாங்க பாருங்கள். 4 பேர் 4 சைக்கிள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணாமலாம் இது பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். ஒரு ஷோவுக்கும் இன்னொரு ஷோவுக்கும் உள்ள அந்த கண்டினியூட்டி நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த ஷோ முடிஞ்ச அடுத்த ஷோ அப்படியே வரும்போது அப்படியே ரொம்ப அந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருந்தது, மேட்ச் ஆச்சு. டக்குன்னு அப்படியே அவங்க சேஞ்ச் பண்ணினே இருந்தாங்க ஷோ, ஒவ்வொரு ஷோவாக. இந்த சிங்கிள் சைக்கிள் ஷோ வந்துருச்சு பாருங்கள். இவங்க பல வித்தைகள் காமிச்சாங்க. பல வித்தைகள் இவங்க கையில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எவ்வளோ ரொம்ப ரிஸ்க்கை பிடிச்ச வேலைங்க இதெல்லாம். தலை கீழே தொங்குறாங்க பாருங்கள் 2 பேரும். ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் ஒரு மூமெண்ட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இது உயிரை பணையை வச்சு பண்ணுற ஷோ இதெல்லாமே. படத்தில் இந்த சாங்ஸில் இந்த டூயட் பாடுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பண்ணுறது. பட் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஷோஸ் எல்லாமே. அப்படியே 2 பேர் அப்படியே மேலே ஜம்ப் ஆகிடுவாங்க. லவ் சாங் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது இந்த ஷோ. ஏன்னா நம்ம படத்தில் இந்த மாதிரி பார்த்துருப்போம், டூயட் பாடும்போது இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு.
நிஜத்தில் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு. பட் ஓகே, அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பாருங்கள், ஒரு கீழே அவங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க மேலே ஏறி அப்படியே உட்காடுறாங்க, நிற்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் அந்த ஷோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு டக்குன்னு அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத டக்குன்னு அவங்க அப்படி பண்ணாங்க. பட் ஓகே தான், பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது ஷோ. கண்டினியூட்டியும் நல்லா இருந்தது, கரெக்டாக மேட்ச் ஆச்சு. உங்கள் ஊரில் இந்த ஷோ போட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பாருங்கள். ஷோவை முழுசாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.